சீமானுக்கு சின்னம் தேவையில்லை, சீமானே சின்னம் தான், சீமானுக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு, சீமானுக்கு தான் ஓட்டு. வளர்ந்துட்டு இருக்கானேங்கிற பொறாமையிலும் வைத்தறிச்சல்னே சொல்லலாம். வைத்தறிச்சலையும் காழ்ப்புணர்ச்சின்னு எத்தனை வேர்டு வேணாலும் போட்டுடுங்க. இந்த காழ்ப்புணர்ச்சியில் ஒன்றுமே செய்ய முடியலையே, இவன் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கானே, மக்கள் ஆதரவு பெருகிட்டே இருக்குங்கிற ஆற்றாமையில சொல்றது தான் பிடி. சொல்லுங்க, அதை பற்றி ஒன்றும் ஆக போறதில்ல, மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் அறத பழசான பண்ண பாடாசான இத்து போன செத்து போன ஒரு வாதம். ஒருத்தனை பாஜகன்னு சொன்னாலாம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருக்கிறான். அதுக்கு இன்னைக்கு 2 தலைவர் இருக்காங்க. ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு சீமான். அண்ணாமலை பலகீனப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க எடப்பாடி கிட்ட கூட்டணி போனீங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் சீமானுக்கு போயிருவான். அன்னைக்கு பெரியார் மேட்டர்ல அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிராமணனே சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகி வந்துட்டான். பிராமணன் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு எத்தனை வாய்ஸ் மெசேஜ், நீங்க என் குரு, எங்க குரு, நீங்க உங்களோட பல சிஷியர்கள் பிராமணர்கள், நானும் பிராமணன் தான், நாங்க எங்களோட வேதனைக்கு நாங்க சீமானை ஆதரிக்க தயாரா இருக்கணும்னு எவ்வளவு குரல்கள் வருது. அது மாதிரி அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் வெள்ளாள கவுண்டர் இந்த நாடார்கள் இவங்களும் சீமானை ஆதரிச்சிருவாங்க. சீமான் பெரிய வளர்ச்சியை பெறுவாரு. இப்போ நீங்க திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துட்டாலே எடப்பாடி சிஎம்மா சொல்லி இந்த நாடார் ஓட்டு போட மாட்டானே. நயனார் பேசலாம், இந்த நாடார் தேவேந்திர உளவியலாளரும் திருநெல்வேலிக்குள்ளே ஓட்டு போட மாட்டாங்க, சீமானுக்குலாம் ஓட்டு போட போகும். எப்படி தமிழிசை சீமானை வளர்த்து விட்டாங்களோ நயனாரும் சீமானும் உறவினர்கள் சொல்றாங்க. அப்போ சீமான நயனார் வளர்த்து விடக்கூடிய வேலையை தான் பாக்குறாரு. கண்டிப்பா செய்யறாரா இல்ல தெரிஞ்சு செய்யறாரா சார்? சீமான் 8-16 ஆக்கி பெருசா ஜம்ப் பண்ணி போயிருவாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை ஏற்றுக்கொண்ட 35% வாக்காளர்கள் ஜாதி கடந்து அவங்க வாரிசுகள் சீமானுக்கு அந்த இடத்துக்குள்ள போட்டுருவாங்க. இன்னைக்கு சீமான் பெருசா வளர்ந்துட்டாரு. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இனம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மீண்டும் சீமான் அவர்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருந்த அந்த மைக் சின்னமே திருப்பி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்த மைக் சின்னம் எந்த அளவுக்கு சார் உதவியாக இருக்கும்? மைக் சின்னம் இல்லை, எந்த சின்னம்னாலும் சீமானுக்கு ஒன்று தான். பட் அவர் சின்னத்தை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாருன்னா, விவசாய சின்னம் கிடைச்சுன்னா விவசாயிகளுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவனாட்டு விவசாய பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாடு போகணும். இலவசங்கள் நாட்டில் கூடாது. அதாவது இலவசங்களை நம்புறதோட நாடு வளர்ச்சி பாதையில் போகணும். மீன் இலவசமாக மீனை கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுங்கிற இந்த பொருளாதாரத்தில் உள்ள அந்த கூறுபடி போகணுங்கிற எண்ணம் கொண்டவர். அதுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் தொடர்பாக எல்லாரையுமே பலப்படுத்தி ஆடு மாடு வளர்க்குறது அரசு வேலை, பனைமர தொழில் விவசாயம், மீன்பிடித்தல் விவசாயம்னு இப்படி விவசாயம் சம்பந்தமான இதுகளை மேம்படுத்துங்கிற எண்ணம் கொண்டவர். தன்னோட கொள்கை அடிப்படையில் விவசாய சின்னம் கிடைச்சா அதை மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கும் எளிதாக இருக்குன்னு பார்க்குறாரு. அதனால் அவரே ஒரு 7-8 விவசாயம்லாம் வரைஞ்சி அதுக்கு அனுமதி கேட்டார்னா எல்லா நண்பர்களுக்குமே அதை அனுப்பியிருந்தேன். உங்கள் தரப்பு கூட அனுப்பி தந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கல. காலம் இது திட்டமிட்டு அவருக்கு விவசாயி கிடைக்கலையா அல்லது இயல்பா சட்டப்படி கிடைக்கலையான்னு எனக்கு தெரியலை. அது தொடர்பாக அவர் தான் பேசணும். இப்பொழுது மைக் சின்னம் கிடைச்சிருக்குது. சின்னத்தை பொறுத்தவரை அவருக்கு எந்த சின்னம் கிடைச்சாலும் அவருக்கு ஒன்று தான். அவர் அதில் என்ன விரும்புகிறாருன்னா, அந்த சின்னத்தை தன் கட்சி கொள்கையோட ஒன்றிணைந்து பண்ணணும்னா விவசாய சின்னம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாரு. விவசாய சின்னம் ஏன்னா அவருக்கு இந்த தேர்தலையும் கிடைக்கல. என்னை பொறுத்தவரை அவர் விவசாயிக்கு கடுமையாக முயற்சி பண்ணார். தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய கிரவுண்டு மணிப்பூரில் எங்கேயோ விவசாய சின்னம் இருக்குது, அதனால எங்கள் விவசாய சின்னம் கொடுக்க முடியாதுன்னு அர்ச்சனா பட்நாயக் அந்த தேர்தல் ஆணையர் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படின்னா சைக்கிள் சின்னம் இங்கே தமாகாவுக்கு இருக்குது, சைக்கிள் சின்னம் சமாஜ்வாடிக்கு இருக்குது, சைக்கிள் சின்னம் டிடிபிக்கு இருக்குது. சைக்கிள் மக்கள் பரவலாக பயணிக்கூடிய ஒரு சிம்பல். அந்த சிம்பல் 2 பாப்புலர் பார்ட்டிக்கும் இங்கே மூப்பனார் இருக்கும்போது அதுவும் பாப்புலர் தான். அண்ணாமலை சைக்கிள் எட்டை கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள். நான் ரஜினிகாந்த் அண்ணாமலையில் உள்ள அந்த இதை போட்டு தான் எல்லாமே 96ல் இது பண்ணாங்க. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்போ உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி சைக்கிள் இருக்குது. உதயசூரியன் 2-3 ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட்டில் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்குன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. 2 ஸ்டேட்டில் ஒரே சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்குங்க. வில்லம்பு 2 ஸ்டேட்டில், ஒரு ஸ்டேட்டில் சிவசேனாவுக்கும் இன்னொரு ஸ்டேட்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கும் அந்த ட்ரைபல் அந்த மாதிரிப்பட்ட இதுக்குள்ளே வில்லம்பு எடுத்து வச்சுருக்கானு வைங்க.
3வது ஸ்டேட்டில் 2 பேரும் போட்டி போட்டால் 2 பேருக்கும் வில்லம்பு கிடைக்காது. ஆனால் மணிப்பூரில் உள்ள ஒருத்தர் விவசாய சின்னம் வச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தை சீமானு கொடுக்கறதுல என்ன தப்பு இருந்திருக்க முடியும்? அப்போ அங்கே ஏதோ ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கடைசியாக ஒரு சின்னத்தில் நின்று தான் ஆகணும். ஏற்கனவே நின்ன மைக் சின்னத்தை நாம் தமிழர் அதில் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே மோடிக்கு பிஜேபி ஆள் அது இதுன்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா விவசாய சின்னமே அவருக்கு கிடைச்சிருக்கணுமே. நிச்சயமா விவசாய சின்னமே அவருக்கு கிடைச்சிருக்கணுமே. சொல்கிறவங்களுக்கு ஒரு லாஜிக் வேணும்னா அதில் விவசாய சின்னம் கிடைச்சிருக்கணுமே. நானும் முயற்சி பண்ணினேன், நான் பண்ணலன்னு சொல்ல வரல. நியாயம் படி கொடுக்கணும்னா அர்ச்சனா பட்நாயக்கு நானே போன காணொலியில் சொல்லியிருந்தீங்க, மேல் போட்டிருந்தேன், மேல் போட்டு இது பண்ணியிருந்தேன். அது நியாயத்தை ஃபைட் பண்ணுறது தான். உடனே RSS காரன் சீமானுக்கு சின்னத்தை இது பண்ணுறான்னு சொல்லிடாதீங்கப்பா. சொல்லுங்க, அதை பற்றி ஒன்றும் ஆக போகிறதில்ல, மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் அறத பழசான பண்ண பாடாசான இத்து போன செத்து போன ஒரு வாதம், செத்து போன இத்து போன கோலத்தனமான முதுகலம் பெற்றவர்களின் வாதம். ஒருத்தனை பாஜகன்னு சொன்னாலாம் கோழைகள், இத்து போனவனு செத்து போனோம் இத்து போனவனுங்க என்னோட வாதம் தான் இது. இது எத்தனை பேருக்கு எதிராக இந்த வாதத்தை சொல்லலையா? கன்ஷிராமுக்கு எதிராக பாஜக ஆளுன்னாங்க, ஆம் ஆத்மிக்கு எதிராக பிடிஎம் பாஜக ஆளுன்னு சொன்னாங்க. அதே ஆம் ஆத்மி பின்னாடி தான் காங்கிரஸ் இன்னைக்கு கிடக்குது. எத்தனை பேருக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு வாதம். சரி, அந்த வாதத்துக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காண்டாம். அது சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்க முடியாமல் உப்ராளத்திலையும் ஆதங்கத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு வாதம். அந்த வாதத்துக்கு தொடர்பாட்டு சீமானுக்கு நான் தான் இண்டிபெண்ட்டாக ஒரு வெல்விஷராக தேர்தல் ஆணையத்துக்கு நியாயத்தை பண்ணுங்கன்னு ஒரு அரசியல் விமர்சகராக அட்வொகேட்டாக சொன்னேன். ஆனால் அவருக்கு அதுக்கு பிறகும் விவசாய சின்னம் கிடைக்கல. என்ன டெக்னாலஜிஸ் என்ன இதுங்கிறத தேர்தல் ஆணையம் தான் விளக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். எனிவே விவசாய சின்னம் அவருக்கு கிடைக்காம செய்யப்பட்டது. இதில் என்ன சதி இருக்குது, என்ன பின்னணி இருக்கலாம் எனக்கு தெரியல. சீமானுக்கு சின்னம் தேவையில்லை, சீமானே சின்னம் தான். சீமானுக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு, சீமானுக்கு தான் ஓட்டு. சார், நீங்கள் வந்து இவ்வளோ ஓப்பனாக இருக்கிற கல நிலவரத்தை வந்து உதச்சி பேசுகிறீங்க. அப்படி இருந்தும் வந்து சீமான் அவர்கள் மீதும் சரி, நாம் தமிழர் அவர்கள் மீதும் சொல்லி பி டீம்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாங்களே சார், அது எதனால சார்? நான் அண்ணன் ரஜினிகாந்த் சீமான் அந்த சந்திப்போட நான் கூட இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் பி டீம்னா இன்னைக்கு சீமான் கண்டஸ்ட் பண்ணலை, என்டிஏ கண்டஸ்ட் பண்ணுன்னா சீமான் தன்னுடைய வாக்குகளை வந்து என்டிஏக்கு போட்டு என்டிஏ வரட்டுன்னு பி டீம் விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். சீமான் கண்டஸ்ட் பண்ணுறாரு, என்டிஏ கண்டஸ்ட் பண்ண முடியல. நயனார் நாகேந்திரன் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். மற்ற கோர் கமிட்டியில் உள்ளவங்களும் காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா கூட்டணி வேணுங்கிற அடிப்படையை நயனார் பேசுகிறாருன்னா அவர் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ என்ன இங்கே ஓடிட்டு இருக்குது? என்டிஏல பலரும் சீமானை ஸ்ட்ரெங்தன் பண்ண நினைக்கிறாங்க. சீமான் எப்படி இந்த 1ல் இருந்தவர் 8க்கு வளர்ந்தாரு? கமல்ஹாசன் கோட்டை விட்டாரு, தினகரன் கோட்டை விட்டாரு. அவங்க பார்ட் டைம் பொலிட்டிஷியனாட்டு பகுதி நேர அரசியல்வாதியாட்டு அவங்க போனதுனால சீமான் முழு நேர அரசியல்வாதி. இன்னும் பாருங்க, மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிறாங்கிறாரு. நான் அதிமுக பாஜகட்டெல்லாம் ஓட்டு கேட்கண்டாயா, என் மக்களை நம்பி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாயான்னு அப்போ கண்டஸ்ட் பண்ணாத 2 கட்சியும் பலகீனப்படுத்த நிற்கிறாரு. இது தெளிவாக கருத்து குரலை தவிர சாதாரண 6 அறிவு படித்த எவனுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர நினைக்கிறாரு, என்டிஏ பலகீனப்படுத்தி வளர நினைக்கிறாரு. அப்போ நீங்க வந்து இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவர் சொல்றாரு மக்களை நம்பி மக்களுக்காக இருக்கிறப்போ எல்லாத்தையும் உடைக்க நினைக்கிறாரு அவரு. இந்த கட்சிகளின் பலம்ங்கிறத உடைச்சி மக்களை வச்சு மக்கள் தாண்டையா பலம், மக்கள் பலத்துல நான் 8 16 ஆக்குவேன், அந்த புள்ளிக்குள்ள அவர் ஓடுறாரு. தெளிவா அவர் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து நிற்கிறார். அப்போ எதிர்த்து நின்று ஜம்பாயி டபுளா போயிருவாரேன்னு நினைக்கும் போது என்ன செய்யன்னு தெரியாம பாஜக பி டீம், பாஜக டீம்னு சொல்றாங்க. வளர்ந்துட்டு இருக்கானேங்கிற பொறாமையிலும் வைத்தறிச்சல்னே சொல்லலாம். வைத்தறிச்சலையும் காழ்ப்புணர்ச்சின்னு எத்தனை வேர்டு வேணாலும் போட்டுவிடுங்க. இந்த காழ்ப்புணர்ச்சியில் ஒண்ணுமே செய்ய முடியலையே, இவன் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கானே, மக்கள் ஆதரவு பெருகிட்டே இருக்குங்கிற ஆற்றாமையில சொல்றதுதான் பி டீம். குறிப்பா பி டீம்ங்கிறது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு சீமானுக்கு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல சொல்லக்கூடியதான். அதுவும் அந்த தரப்புக்குள்ள இருந்தே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ இந்த பி டீம்ங்கிறது சத்து இல்லாத சொத்தைவாதம். ஒருத்தர் வளர்ந்துட்டு போகும்போது அவனை எப்படி பி டீம்னு சொல்ல முடியும்? நீங்க ஆர்கே நகர்ல பாஜகவின் பி டீம்னு சொன்னா நாம் தமிழர்லாம் பாஜகவோட அதிக ஓட்டு எடுத்து அப்போ கருத்து குரலில் தானே அதை சொல்றாங்க. அறிவற்றவர்கள் பொறாமையில எதுவும் பேச முடியாதவங்க தானே அதை சொல்றாங்க. உங்க சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா, பகுத்தறிவு இருக்கா? பெரியார் தான் சொல்றாங்க, பகுத்தறிவு இருக்கா? அதுல இல்ல பகுத்தறிவு இல்லை. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல, வளர்ச்சியை தடுக்க முடியல, ஒரு லீடரா ஹீரோவான்னு வளர்றான், என்ன செய்ய முடியுங்கிறதுக்காக சொல்றாங்க. அதுல எல்லாம் எதுவுமே இல்லை.
மேலும் கன்ஷிராம் நிதிஷ்குமார் எல்லாம் பிஜேபியை பயன்படுத்தி தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. பிஜேபிக்கு பின்னாடி போய் அவங்க ஒன்றும் ஏமாறல, அவங்க பிஜேபியை பயன்படுத்தி அவங்க தான் ஏறி போனாங்க. ஸோ அரசியல் அரங்கத்தில் பி டீம்ங்கிற வாதம் வந்து செல்லுபடி ஆகாது. எல்லாரும் தாங்கள் வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. நான் விஜய கூட பிஜேபிக்கு பி டீம்னு சொல்லும்போது இல்லைன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் அவங்க வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க வளர்றாங்கிறதுல தாக்கு பிடிக்க முடியாம தாங்க முடியாதவங்க பி டீம்ங்கிற அந்த தேவையற்ற கருத்தை சொல்லுவாங்க. குறிப்பா கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரிச்சிடக்கூடாது. சீமானும் ஸ்ட்ராங்கா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். வீரமான கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ், தமிழன் நினைக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எனக்கு போடுங்க, மற்றவங்களை பற்றி கவலை இல்லைன்னு ஸ்ட்ராங்கா அடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். அந்த பிடிஎம் விமர்சனத்துக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, சமீபத்தில் இன்னொரு சர்ச்சை கிளப்பிய ஒரு விஷயம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய ஒரு கருத்து, அதிமுக கூட கூட்டணிக்கு இணக்கப்பாடா இல்லை உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ரைடு எடப்பாடிக்கு போயிட்டு இருக்குது. அது எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். கூட்டணிக்கு கொண்டு வரதாட்டு நான் நினைக்கல. அது பொது புத்தில எல்லாரும் கூட்டணி கொண்டு வரதுக்கு ரைடுன்னு சொல்றாங்க. அப்படின்னா பார்லிமெண்ட் முக்கியமானது, மோடி அப்பமெல்லாம் ரைட் பண்ணியிருக்கணும். அப்போ நான் இந்த இடத்துக்குள்ள தெளிவாக சொல்றேன், சகோதரர் நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாத்துக்கும் சொல்றேன். அவர் ஒரு செல்வாக்கான தலைவர். அவர் வந்து அதிமுகவில் ரெட்டலையில் ஜெயிக்கல. அதே மாதிரி ரெட்டலை பிளஸ் வெறும் தாமரையில் 24 ஜெயிக்கல. ரெட்டலையும் தாமரையும் சேர்ந்து நிற்கும் போது அவர் ஜெயித்தார். ஒவ்வொருத்தரும் தங்களோட அரசியல் இருந்தால் மூவ் பண்றாங்க. அப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்னாதான் தனக்கு திருநெல்வேலியில் வெற்றி கிடைக்கும் அல்லது வெற்றி இல்லைங்கிற முடிவுக்கு அவர் வராரு. ஸோ கூட்டணி வேணும்னு நினைக்கிறார், தப்பு இல்லை. அவர் அரசியல் தான் மேலே நினைப்பார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் இனி எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவங்க, அவங்க முஸ்லீம் மாநாட்டில் சொன்னவங்க, பாத்திமா பிபி சிஎம்ஆட்டு உட்கார வச்சதுனால அத்வானிக்கு நன்றி கடனா கூட்டணி வச்சாங்க 2004. இந்திரா காந்தி அம்மையார் தான் ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட் சஞ்சிருட்டி எடுத்து விவி கிரிக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா அது வந்து தான் சர்வை பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் கூட்டணி வேணும்னு சொல்றதுல தவறே இல்லை, ஆனஸ்டாக தான் இருக்கிறாரு. நான் ஒரு விவாதத்தில் கலந்துகிட்டு இருக்கும்போது நானே அதில் மனோஜ் தங்கராஜுங்கிற மந்திரியை தான் அடிச்சுட்டு இருந்தேன். தளவாய் சுந்தரத்தையோ நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக நான் எதுவும் பேசலை. அப்போ நயினார் நாகேந்திரன் ஆனஸ்டா சொன்னார், எங்களுக்கு கூட்டணி வேணும். அதே மாதிரி தளவாயும் கூட்டணி விரும்பக்கூடியவர் தான். ஸோ அவங்க கூட்டணி விரும்புகிறாங்க, அதில் அவங்க விருப்பம் உரிமை. ஆனால் நான் இதில் என்ன பார்க்குறோம்னா, ரைடு போனது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் போனதா நான் கருதுறேன். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதுக்கு போனதான் நான் கருதுறேன். அவரை கூட்டணிக்கு அழைச்சதுக்காக நான் கருதல. அப்படி கூட்டணிக்கு அழைக்கணும்னா பார்லிமெண்ட்லே அழைச்சிருப்பாங்க. பார்லிமெண்ட்லே அழைக்காதவருக்கு மோடி சப்ப 4 பேருங்க எம்எல்ஏ ஆனா என்ன ஆகலான்னா என்ன, அதுக்காக போய் பார்க்க போறாரு. தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டி அசம்பிளிக்கா முக்கியத்துவம் கொடுத்து போக போறாங்க, பார்லிமெண்ட்டுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அவரை கொண்டு வரலங்கும் போது அசம்பிளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவாங்க நான் நினைக்கல. வீக்கெண்ட் பண்ணக்கு தான் பண்றாங்க. பட் நயினார் என்ன சொல்றாங்கன்னா, ரைடு வந்து நியாயமா நடக்கு நடுநிலையா நடக்குதுன்னு பாஜக சட்டமன்ற கட்சியில் கட்சியை இது பண்றாரு. சொன்னா எடப்பாடி கூட்டணியை ஏத்துக்குவாங்கன்னா அதில் நான் மாறுபடுறேன். எடப்பாடி வந்து கூட்டணிக்கு எதிராக தான் இருக்காரு. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அதில் பாதிக்கும்னு நினைக்கிறாரு. அதைத்தான் ஜெயக்குமாரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவின் தீர்மானங்கிறத சொல்றாரு. உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா தோக்கும், கண்டிப்பா தோக்கும். இப்போ நயினார் ஆனஸ்ட், நிர்மலா சீதாராமன் முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. நான் மோடிக்கு எழுதிட்டேன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பற்றி, இட் இஸ் லேண்ட். இது வந்து வேணா நீங்க அந்த லெட்டரையும் போட்டுடுங்க. எனக்கு தெரிய வருகிறது உண்மையிலே நிர்மலா சீதாராமன் அம்மையார் முயற்சி பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணாம இருந்தா பிரச்சனையே இல்லை. அப்படி ஒண்ணு நடந்தா இந்த கூட்டணி உருப்படாது, அது எலி தவிர நட்பாயிரும். அதிமுக இருக்கவன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் பாஜகவை மைனஸ்ன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சீமான் பெரிய வளர்ச்சியை பெறுவாரு. இப்போ நீங்க திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துட்டாலே எடப்பாடி சிஎம்மா சொல்லி இந்த நாடார் ஓட்டு போட மாட்டானே. நயினார் பேசலாம், இந்த நாடாரும் தேவேந்திர உளவியலாளரும் திருநெல்வேலிக்குள்ளே ஓட்டு போட மாட்டாங்க. சீமானுக்குலாம் ஓட்டு போட போகும், தனிச்சின்னக்குடி சீமானுக்குலாம் போகும். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னது தானே அண்ணாமலை சொல்றாரு, 2 தடவை சொல்லிட்டாரு. அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த ஓட்டுங்கிறது 35 to 40% வாக்கு. 71 காமராஜர் ராஜாஜி எடுத்த 40% வாக்கு, 77 மூப்பனாரும் பாராவும் எடுத்த 37% வாக்கு, கோயம்புத்தூர்ல காமராஜ் எடுத்த 38 to 40% வாக்கு, கோயம்புத்தூர் அசம்பிளி பார்லிமெண்ட். நான் இடைத்தேர்தல சொல்லல, எது சொல்லணும்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் 500 ஓட்டுல தான் எஸ்வி லட்சுமணன் கோயம்புத்தூர்ல தோத்தாரு. கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல திருப்பூர் ஓட்டுல தான்
காமராஜ் கூட்டணி தோத்துது. மற்றபடி 4 செக்மெண்ட்ல ரூரல் வெள்ளாள கொண்டிருக்கக்கூடிய செக்மெண்ட்ல காமராஜ் தான் வாக்கு அதிகங்கிறது. 74 அந்த பொசிஷன். அப்புறம் 77 கூட பாரா 16% எடுத்தாரு, மூப்பனார் 17.5+2 37% எடுத்தாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரே கூட்டணியா 33% தான் எடுத்தாரு. தனிச்சு வந்து பார்த்தாலும் சரி, கூட்டணியா பார்த்தாலும் சரி, பாராவுக்கும் மூப்பனாருக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட 4% வாக்கு அதிகம். எனவே ஒரு 38% வாக்காளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் பரம்பரையினர் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருக்கிறான். அதுக்கு இன்னைக்கு 2 தலைவர் இருக்காங்க. ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு சீமான். அண்ணாமலை பலகீனப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க எடப்பாடி கிட்ட கூட்டணி போனீங்கன்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் சீமானுக்கு போயிருவான். அன்னைக்கு பெரியார் மேட்டர்ல அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிராமணனே சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகி வந்துட்டான். பிராமணன் எத்தனை இன்னைக்கு காலையில் கூட எனக்கு எத்தனை வாய்ஸ் மெசேஜ், நீங்க என் குரு, எங்க குரு, நீங்க உங்களோட பல சிஷியர்கள் பிராமணர்கள், நானும் பிராமணன் தான், நாங்க எங்களோட வேதனைக்கு நாங்க சீமானை ஆதரிக்க தயாரா இருக்கணும்னு எவ்வளவு குரல்கள் வருது. அது மாதிரி அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் வெள்ளாள கவுண்டர் இந்த நாடார்கள் இவங்களும் வந்து சீமானை ஆதரிச்சிருவாங்க. தேவேந்திர குல வேளாளர்களும் திராவிட இயக்க இதுக்குள்ள எடப்பாடி தலைமையில திராவிட இயக்க கூட்டணி போனா தேவேந்திர குல வேளாளரும் எடப்பாடியை ஆதரிப்பாங்கிற கேரண்டி கிடையாது. அவங்களும் வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு பன்னீர்செல்வம் ஆனஸ்டா நேர்மையா அந்த சமூக அதிகாரிகளை பார்த்து அது போட்டோ கொடுத்தாங்க. எடப்பாடி அதுல வந்து எதுவுமே இல்லை. ஸோ அவங்களும் என்ன முடிவெடுப்பாங்கிறது கேள்விக்குறி. குறிப்பா கள்ளர், மறவர், அகமுடையார், முக்குலத்தோர், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க மேல உள்ள பற்றுதல்ல போடவே மாட்டாங்க. ஏன் திருநெல்வேலி 8% தானே வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. இங்க ராமநாதபுரத்துல 9 தானே வந்திருக்குது. இங்க தேனியில 13 தானே வந்திருக்கு. அப்போ எப்படி தமிழிசை சீமானை வளர்த்து விட்டாங்களோ, நயனாரும் சீமானும் உறவினர்கள்னு சொல்றாங்க. அப்போ சீமான நயனார் வந்து வளர்த்து விடக்கூடிய வேலையை தான் பாக்குறாரு. தெரியாம செய்யறாரா இல்ல தெரிஞ்சு செய்யறாரா சார்? தெரியாம செய்யறாரு, தெரிஞ்சு செய்யறாருன்னு சொல்ல முடியாது. அவரு நான் சொன்ன மாதிரி தான், தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் அரசியல தாங்க மேல வர்றதுக்கு தங்களுக்கு எந்த ரூட்டோ அந்த ரூட்டை பார்த்து பாக்குறது தப்பு இல்லை. நயனாருக்கும் அந்த ரூட்டை பார்த்து போறதுல நான் தவறு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க உரிமை. எனக்கு ஒரு உரிமை இருக்கும்போது சகோதரர் நயனாருக்கு ஒரு உரிமை இருக்குங்கிற லெவலில் தான் போறாரு. அவர் இந்த ரூட்ல தான் போறாரு. ரெட்டலையும் தாமரை நின்னாதான் ஒரு 8% ஓட்டாவது எடப்பாடி வச்சு வந்தாதான் தான் திருநெல்வேலியில் ஜெயிக்க முடியும்னு அவரு கருதுறாரு. ஸோ அவரை இதை தான் போறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஓட்டு பொருந்தா கூட்டணி ஆயிரும், எளிதோள நட்பாயிரும், சீமான் பின்னாடி அந்த ஓட்டெல்லாம் போயிடும். இது இந்த நாடார்கள்லாம் வந்து அப்படியே சீமானை ஏற்றுக்குவாங்க. அண்ணாமலை கூட இருக்கக்கூடிய இந்த நாடார்கள்லாம் சீமானை ஏற்றுக்குவாங்கங்கிற கருத்தை நாம சொல்றோம். மோடி தான் ஃபைனலாக முடிவெடுக்கணும். அது மோடி முடிவெடுப்பாரு. 2026 பிப்ரவரியில் அது தெரியும். அதுக்கு முன்ன கூட்டணி பற்றி எந்த முடிவும் இருக்காது. இன்னும் இதே மாதிரி பல செய்திகள் அலையடிச்சுக்கிட்டு வந்து போயிட்டே இருக்கும். கேசிய செய்திகள் வந்து போயிட்டே இருக்கும். இன்னொன்று நயனார் நாயந்திரன்னு சொல்றேன். ஒன்று அவர் பன்னீருக்கு எதிராக அவர் பேசினாரு. நான் மறவன் துரோகம் பண்ண மாட்டாருன்னு சொன்னாரு. மறவர்கள் கொஞ்சம் லாயல்ட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி தான், கம்பேரிட்டிவா விசுவாசமா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பேர் எடுத்தவங்க தான். பட் அவர் அதே சசிகலாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் மறவனாக்கொண்டு ஓபிஎஸ்க்கு எதிராக பேசினாரு. ஓகே, அது அவங்களுக்குள்ள 2 மறவர்களுக்கு இடையில உள்ள ஒரு அரசியல். நம்ம அதுக்குள்ள பெருசா டீப்பா உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடமும் அப்படிதான் இருக்கும். சொந்த ஜாதிக்குள்ளதான் அந்த போட்டி, அந்த இடத்துக்கான போட்டி இருக்கும். மற்ற ஜாதியை பற்றி உள்ள போட்டியாளர்களோட சொந்த ஜாதிக்குள்ளதான் யதார்த்த அரசியல்ல போட்டி இருக்கும். வெப்பில் இருக்க பசங்களுக்கு அது தெரியாது. ரியல் பொலிட்டிக்ஸ் அப்படிதான் இருக்கும். அந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ணணும்? ஐயா மா நடராசன் அவருக்கு எதிராக நம்ம டிக்ளேர் பண்ணி தான் நம்ம விளையாடணும். கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம். சசிகலா அம்மையாருக்கு பதவியேற்பு இல்லைன்னு சொன்னோம். இதுக்கான பாயிண்டே எனக்கு எடுத்து கொடுத்தது வெஸ்ட் பெங்கால் ஒரு கேஸை இது பண்ணி கவர்னருக்கு ரிப்போர்ட்டு என்னோட பெரிஷன் கொடுத்தேன். சசிகலா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கூடாதுன்னு கொடுத்தது முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த என் நண்பர் ஒருத்தர் தான். சசிகலா வரக்கூடாத தலைவரை அது ஸ்டாலினை பாதிச்சிரும்ங்கிறத சொல்லியே அவர் ஸ்டாலின் வந்து பெரிய இதாயிரும், அதிமுக இன்டாக்டா இருந்தான்னு சொல்லியே இதை கொடுங்க தலைவரானாப்புல. நானும் சசிகலா நடராஜனுக்காக சசிகலா அடிக்கணுங்கிறக்காக என் முக்குலத்தோர் சமூக நண்பர் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அவரோட அந்த டிராப்டை தான் கவர்னருக்கு அனுப்பி வச்சேன். தென் ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார். இல்லைன்னு சொன்னோம். மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் அணைக்கணும்னு சொன்னோம். அணைக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னோம். நம்ம சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுகளை வர முடியாதுன்னு சொன்னோம். நாம சொன்னதான் அது நடந்தது. இன்னைக்கு வரை அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் எடப்பாடி பழனிசாமி விஷயத்திலையும் நாம சொன்னது மோடிட்ட நடக்கும்னு நாம நம்புறோம். அது வந்து நம்ம ஆணவமா பேசக்கூடாது. அவர் சட்டமன்ற கட்சி தலைவர், அவர் ஒரு செல்வாக்கான தலைவர், அவருக்கும் உரிமை இருக்குது. அவர் ஆசையை சொல்றாரு.
நண்பர் தான், கொஞ்சம் ஆனஸ்டானவர், அதை நான் மறுக்க வரல. நிர்மலா சீதாராமன் தான் சீக்கிரட்டாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நாம் மோடி தரப்புக்கிட்ட நம்ம கருத்தை சொல்லிட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் உருப்படாது, பொருந்தா கூட்டணி ஆயிரும். சீமான் 8 16 ஆக்கி பெருசாக ஜம்ப் பண்ணி போயிடுவார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை ஏற்றுக்கொண்ட 35% வாக்காளர்கள் ஜாதி கடந்து அவங்க வாரிசுகள் சீமானுக்கு அந்த இடத்துக்குள்ள போட்டுருவாங்க. இன்னைக்கு சீமான் பெருசாக வளர்ந்துட்டாரு. மோடி எல்லாமே தெரியும், அது தெரியாமலா இந்த அளவுக்கு 3வது முறை பிரிமிஸ் ஆக முடியும்? அதனால ரவீந்திரன் துரைசாமி கருத்துங்கிறது மோடி நன்மைக்காக, மோடிக்கான கருத்து. யார்கிட்டையும் எந்த பதவியும் எதிர்பார்த்து யாரையும் அப்பீஸ் பண்ணியோ கஜோல் பண்ணியோ ஃபிளாட்டர் பண்ணியோ வாழக்கூடியவங்கள தான்லிங்க நாடார் தொண்டன் பாஜகவின் வளர்ச்சிக்கும் மோடிக்கு 2029 நன்மைக்குன்னு மோடி நினைப்பார் நான் கருதுறோம். நயனார் முயற்சி பண்றாரு, நண்பர் அவர் பண்ணட்டு, நம்மளும் நம்ம கருத்தை மோடிட்ட வைப்போம். ஃபைனல் மோடி எடுப்பார். என்ன எடுப்பாருங்கிறத நம்மளும் பார்க்க தான் போகிறோம். சகோதரர் நயனார் நாயந்திரன்னு பார்க்க தான் போகிறோம். அதனால் அவங்க கருத்து தவறுன்னோ நம்ம கருத்து தான் சரின்னோ சொல்ல முடியாது. சசிகலா அம்மையாரை சொல்லி அடித்தது ரவீந்திரன் துரைசாமி தான். மோடிக்கு பலத்தில் அடித்த அந்த கல்ல இறக்கக்கூடிய ஜாதிக்காரன் தான் மோடிக்கு பலத்தில் நம்ம அடித்தோம். அது நம்ம மறுக்கல்ல, உண்மை. அந்த நன்மை அந்த கருத்தின் அடிப்படையில் நாம சொல்றது மோடிக்கு நன்மைக்காக இருக்குன்னு மோடி நம்புவார், நாம நம்புவோம். அதனால தான் வேற யாரை பற்றி நம்ம கவலைப்படலை. நம்ம கருத்து மோடிக்கிட்ட போய் சேருது, மோடி நம்ம கருத்தை எடுத்துக்குவாரு. அவர் நன்மைக்காக தான் நம்ம பேசுறோங்கிறதும் தெளிவாக நாம உறுதியாக நம்புறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நைனா ஜனநாயக நாடு, ஜனநாயக கட்சி, சட்டமன்ற கட்சி தலைவர், அவர் கருத்தை சொல்றதுல எந்த தவறும் இல்லை. சார், பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக நன்றி. அரசியலுக்கு அரசியல் நன்றி.